So I was just thinking about Abraham. நான் ஆபிரகாமை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். And Abraham, when he was putting Isaac in the altar, ஆபிரகாம் ஈசாக்கை அந்த பலிபீடத்தின் மீது வைத்த பொழுது, and when he was stretching up his sword to kill him, அந்த அவர் தன்னுடைய வாளை ஓங்கி ஈசாக்கை அவர் வெட்டும்படி அவர் கையை ஓங்கின போது, God had to keep on watching every second he had to keep watching him. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆபிரகாமை தேவன் கவனித்துக் கொண்டே இருந்திருக்க வேண்டும். Because exactly at that moment he had to say, stop Abraham. ஏனென்றால் அந்த கையை தூக்கின அந்த கணப்பொழுதிலே நிறுத்து என்று சொல்லி தேவன் சொன்னார். And that means he was watching every moment, every second God was watching Abraham. அப்படி என்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் ஆபிரகாமை அவர் கவனித்துக் கொண்டே இருந்திருக்க வேண்டும். Because if God had missed some 5 minutes or so, தேவன் ஒரு 5 நிமிடம் அவர் விட்டிருப்பார் என்றால், anyway God could have done many things, but then even he was watching so that exactly at the right time he said stop. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனாலும் தேவன் அவரை பார்த்து சரியாக அவர் அந்த கையை உயர்த்தின பொழுது நிறுத்து என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னார். So the God was watching Abraham. ஆகவே ஆபிரகாமை கண்டதான தேவன், God was watching David. தேவன் தாவீதை அவர் பார்த்து கொண்டிருந்தார். And God was watching even an Egyptian handmaid of Abraham. அவர் ஒரு எகிப்திய அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவர் காண்கிறதான தேவனாக இருந்தார். How much more will he be watching you and me today? இன்றைக்கு அவர் உங்களையும் என்னையும் அவர் கவனியாதிருப்பாரோ? And Hagar needed an encounter to say, God, you are a God who sees me. ஆகாருக்கு கர்த்தருடைய தூதனானவரோடு கூட ஒரு சந்திப்பு ஆனது அது தேவைப்பட்டது. And for David, தாவீதுக்கோ, he had that faith, he has the revelation. அவருக்குள்ளாக அந்த வெளிப்பாடு இருந்தது, நீரனை காண்கிறவர் என்று சொல்லி. God had seen him in his mother's womb. தேவன் என்னை தாயின் கருவிலே காண்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Even today God had seen you and me in our mother's womb. தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கூட அவர் நம்முடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவர் கண்டதான தேவனாக இருக்கிறார். Okay, now let's progress. நாம் தொடர்ந்து பார்ப்போம். And as in Jeremiah, எரேமியா புத்தகத்திலே God is giving Jeremiah a word. எரேமியாவுக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். And in Jeremiah God is saying, எரேமியாவுக்கு தேவன் விதமாக சொன்னார். Jeremiah chapter 1 verse 5, எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, before I formed thee in the belly I knew thee. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். And before thou camest forth out of the womb I sanctified thee. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். So here, இந்த இடத்திலே to Jeremiah, இந்த இடத்திலே எரேமியாவுக்கு சொன்னார், God is saying, before I formed thee in the belly I knew thee. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். This is one step even earlier. இது இன்னும் ஒருபடி முன்னே சென்று பார்க்கிறதான அனுபவம். Even before God could form Jeremiah in mother's womb, தாயின் வயிற்றிலே எரேமியாவை தேவன் உருவாக்குவதற்கு முன்பதாகவே, it is God who is forming it. தேவன்தான் அவரை உருவாக்குகிறார். And before I formed you, தேவன் அவரை உருவாக்குவதற்கு முன்பதாகவே, I knew you. நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார். So now Jeremiah, இந்த இடத்துல எரேமியா, and maybe Jeremiah, I don't know, would have read about Abraham. எரேமியா ஆபிரகாமை குறித்து அவர் நிச்சயமாக ஒரு வாசித்திருப்பார். And Jeremiah would have known about King David also. எரேமியாவுக்கு தாவீது ராஜாவை குறித்தும் அவர் அறிந்திருப்பார். And he would have read the Psalms. அவர் தாவீது எழுதின சங்கீதங்களை அவர் வாசித்திருப்பார். And now Jeremiah, for him it is, that means even before I was formed in the womb God knew me. இப்பொழுது எரேமியா சொல்கிறார், தேவன் என்னை உருவாக்கும் முன்பதாகவே அவர் என்னை அறிந்தார் என்று சொல்லி. For David, தாவீதுக்கு, when God had formed him in his womb, தேவன் அவரை தாயின் கருவில் உருவாக்கும் போது, when he knew that itself was too, he says this knowledge is too much for me. அவர் அந்த குறிப்பிட்டதான வெளிப்பாடையே என் அறிவுக்கு எட்டாதது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And now to Jeremiah, ஆனால் எரேமியா இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், now God is saying, before I formed thee in the belly I knew thee. எரேமியாவுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்பதாகவே நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லி. So now what confidence Jeremiah would be having that God is seeing him. ஆகவே தன்னை காண்கிறதான தேவனை குறித்து எரேமியாவுக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். So now this would mean even more, it's too big for Jeremiah to understand. இது எரேமியாவுக்கு இன்னும் அதிகமாக எட்டாத ஒரு காரியமாக இருந்திருக்க வேண்டும். Even before I was formed in my mother's womb, நான் என் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே that God knew me. கர்த்தர் என்னை அறிந்திருந்தார். Is it only for Jeremiah? இது எரேமியாவுக்கு மாத்திரம்தானா? Is it not for you and me? இது உங்களுக்கும் எனக்கும் இல்லையா? இது Is it not for you and me that God knew us even before he formed us in mother's womb? உங்களையும் என்னையும் கூட தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பதாகவே தேவன் அறிந்திருந்தார். Do you have that confidence? நமக்குள்ளாக அப்படிப்பட்டதான நம்பிக்கை இருக்கிறதா? That I am a person whom God knew me even before I was formed in my mother's womb. நான் தாயின் கருவில் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவனால் அறியப்பட்டதான ஒரு நபர் என்று சொல்லி
நாம் நம்புகிறோமா? Yeah, or is it just I need like Hagar an encounter with an angel to say, yes Lord, now you see me? அல்லது ஆகாரை போல தேவ தூதனானவரோட ஒரு சந்திப்பு நமக்கு தேவைப்படுகிறதா? நீர் என்னை காண்கின்றதான தேவன் என்று சொல்லி Or சொல்லுவதற்கு? are we like David who could go, yes, from my mother's womb you are seeing me, Lord? அல்லது தாவீதை போல நான் தாயின் கருவில் உருவாகும் போதே நீர் என்னை கண்டீர் என்று சொல்லி சொல்லுகிறோம். அப்படிப்பட்டதான வெளிப்பாடு நமக்குள்ளாக இருக்கிறதா? Or like Jeremiah, even before I was formed, Lord, you know me. அல்லது எரேமியாவை போல நான் தாயின் வயிற்றில் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே நீர் என்னை அறிந்திருந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறதான அப்படிப்பட்டதான நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதா? So that means you and I seated here, ஆகவே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதான நீங்களும் நானும் even before we were formed in mother's womb, நாம் தாயின் வயிற்றில் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே God has known us and he saw us. நம்மை தேவன் அறிந்திருந்தார், அவர் நம்மை கண்டார். In Ephesians 1:4, எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 1:4 here it says, according as he had chosen us in him before the foundation of the world. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. It is even before the foundation of the world, நம் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே he has chosen us. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். Now, do we have this confidence now இந்த விசுவாசம் நமக்குள்ளாக இப்பொழுது இருக்கிறதா? that even before Adam and Eve created, ஏவாளுக்கு முன்பதாக God had chosen you and me who are seated here? இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறதான உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி And to Paul, பவுல் அப்போஸ்தலனுக்கு and the Holy Spirit is revealing பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக அவர் வெளிப்படுத்துகிறார், that even before the foundation of the world, you and I were chosen. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீங்களும் நானும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் And என்று God சொல்லி has been keeping watch. தேவன் நம்மை அவர் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.